இப்போல்லாம் எல்லாருமே நிறைய ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்போ எந்தெந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறப்போ என்ன தடுப்பூசி எடுத்துக்கிட்டா ஹெல்த் சேஃபாக பார்த்துக்கலான்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒரு கண்ட்ரியில் ஒரு டைப் ஆஃப் டிசீசஸ் இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை செக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு இல்லை சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு இல்லை இந்தியா, சைனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்குலாம் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா டைஃபாய்டு வேக்சின் எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அங்கே ஹைஜீனோ சானிடேஷன் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மி. இதே யூகே, யூஎஸ், யூரோப் அப்படின்னா அங்கே அந்த ஹைஜீன் சானிடேஷன் ப்ரோட்டோகால் ரொம்ப ஹையாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு சம்மந்தமான டிசீசஸ் வரதெல்லாம் கம்மி. டைஃபாய்டு தானே, ஒரு நார்மல் ஃபீவர், அதுக்கு போய் யாராவது தடுப்பூசிலாம் எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, டைஃபாய்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா ஃபீகோ ஓரல் ரூட், அதாவது வாய் வழியாக கண்டாமினேட்டட் ஃபுட்டு, ஹைஜீன் கம்மியாக இருக்க ஃபுட்டு, கண்டாமினேட்டட் வாட்டரு, அப்புறம் ஸ்டூல்ஸ், மலம் கழிக்கிறோம் இல்லையா, வேறு யாராவது இன்ஃபெக்டட் பர்சன் கிட்ட இருந்தும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க அங்கங்கே ரோட் சைடு இல்லை ஹைஜீன் இல்லாத பிளேஸில் இல்லை வாட்டர் எப்படி கிடைக்கும்னு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதால வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் முன்னாடி வேக்சின் எடுத்துக்கோங்க. டேப்லெட்ஸாகவும் அவைலபிள் இருக்குது. வேக்சின் ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டா 3 years வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது. சப்போஸ் குழந்தைங்க இருக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கலாம், இல்லை வயசானவங்க இருக்கலாம், எதிர்ப்பு சக்தி கம்மியானவங்க, சுகர் பேஷண்ட்ஸு, கிட்னி பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ், லங் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த டைஃபாய்டு வந்து கரெக்ட் டைமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, இல்லை கேர்லெஸ்ஸாக ஆல்ரெடி அவங்களே ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துகிட்டு விட்டாங்க அப்படின்னா 1 month 1.5 month இங்கெல்லாம் ஃபீவர் வந்து இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி ரொம்ப வீக் ஆகிறவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சிம்பிள் வேக்சின் எடுத்துக்கிட்டா அந்த 1 month 1.5 month 2 month ஃபீவர்லாம் நிறைய அவாய்ட் பண்ணலாம். அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டீங்க, உங்களுக்கு நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு எதுவுமே ஹாஸ்பிட்டல் வராமல் இருந்தீங்க, இதெல்லாம் நார்மல் ஃபீவர்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்னி அஃபெக்ட் ஆகவும் நிறைய சான்ஸ் இருக்குது. ரொம்ப எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால் அண்ட் லங்ஸ் அஃபெக்ட் ஆகலாம், பிரெயின் அஃபெக்ட் ஆகலாம், வயிறு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் ஒரு சிம்பிள் வேக்சின் ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டால் 75 to 85% வராமல் நிறைய ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதை வேக்சின் எடுத்துக்கிட்டாலும் எங்கே வேணால் போய் சாப்பிடலாம், எப்படி வேணால் இருக்கலாமா அப்படின்னா கிடையாது. வேக்சினோட ஹைஜீனும் சானிடேஷனும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்ட் அச்சீவ் பண்ணலாம்.